MMDA அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி. வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். தவைக்க ஆட்சி 100 நாட்கள் கடந்திருக்கு. 100 நாட்கள் பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? சலிச்சு போச்சு சொல்லி பெரிய அளவில் தவறுகள் நடக்கவில்லை. 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகளை தன்னந்தனியாக தோற்கடித்து 35% வாக்குகளை வாங்கி இன்றைக்கு ஒரு புதிய வரலாற்றை இந்த கட்சி படைத்திருக்கிறது. பெரும்பாலானவர்கள் புதியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் பழைய ஆட்கள். ஆகவே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இந்த கவர்மெண்ட்டை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனி கவர்மெண்ட் 1 இயர் நம்ம டைம் கொடுக்கணும். நிச்சயமாக அதோட டைரெக்ஷன் அப்போ தான் நமக்கு புரியும். எந்த அரசாக இருந்தாலும் 100 நாளில் நம்ம எதுவுமே பெருசாக மார்க் போட்டுட முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விமர்சனங்களை முன்வைத்தாலும் இவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனையின் அளவு என்பது மிகப்பெரியது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ண ஒரு கட்சியும் சில ஆயிரம் கோடிகளை செலவு செய்த இன்னொரு கட்சியும் என்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்த அளவில் செலவு செஞ்சு அவங்க வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. 30% ஓட்டு வாங்கின எம்ஜிஆருக்கு 130 கிடச்சிது. 118 சீட் மெஜாரிட்டி. ஆனால் 35% வாங்கி 107 சீட்டு தான் கிடச்சிருக்கு. மக்கள் உருவத்தில் நல்ல தீர்ப்பு கடிவாளம் போட்டிருக்காங்க. மொத்தமாக தூக்கி தாவேக்காக கொடுக்காம. ஸோ 100 days நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்க்குறேன். இந்த ஆட்சியிலிருந்து ஒரு ஆண்டு டைம் கொடுக்குறது அப்படின்றது அவங்க சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. அன்றாட செயல்பாடுகளில் இந்த கவர்மெண்ட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி மதிப்பிடலாம் நினைக்கிறேன். இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் அது சொல்லுங்கள். இப்போ நம்ம டைம் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணலாம்? தெருவில் இறங்கி போராட்டங்களை நடத்தி சாத்வீக முறையில் கலவரம் கூட இல்லை, அறவழி போராட்டங்கள் மூலம் தேசப்பிதா நமக்கு காட்டிய வழியில் அறவழி போராட்டங்கள் மூலம் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பலான்னு ஜெயலலிதா சொல்லுகிறாரா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நம்ம டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன? என்னுடைய புரிதலுக்காக நான் டைம் கொடுக்க முடியாதுன்ற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்காக ஓகே. பட் டே டு டே நடக்கிற விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை பாருங்கள், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமாக நாடு விடுதலை அடைஞ்ச 80 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 52லேருந்து நடைபெற்ற பொதுத் தேர்தல், 75 ஆண்டுகளாக எத்தனையோ அரசுகள் வந்தன போயின. குறிப்பாக 15 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு இங்கே 60 ஆண்டு காலம் இருந்தது திராவிட கட்சிகளோட ஆட்சி தான். அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இப்போ இங்கே பார்க்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அவர்களுடைய ஆட்சியின் தொடக்கம் தான், நன்மைகளும் அவர்களுடைய ஆட்சியின் தொடக்கம் தான். நம்ம அதை மிக்சடாக தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் குறை சொல்வதற்கு ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா எதுவுமே நடக்கலைன்றதான் என்னோட பாயிண்ட். அதாவது திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு டைம் கேட்குறாங்க, கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஓகே, ஃபைன். ஏன்னா ஸ்டாலினே 1000 ரூபாயெலாம் 2.5 வருஷம் பொறுத்து தான் கொடுக்க ஆரம்பித்தார். பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் எனக்கு டைம் வேணும்னு கேட்டார். மக்களும் கொடுக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு, அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 1 நாளில் அல்லது 100 நாள்லாம் குறையாது. அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. எல்லாத்துக்கும் போய் அரசை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. பூத கண்ணாடி வச்சு இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லுபவர்கள் அல்லது விமர்சிப்பவர்கள் கடந்த காலங்களில் எடப்பாடியோட ஆட்சியிலையோ அல்லது ஸ்டாலினோட 100 நாள் ஆட்சியிலையோ இப்படி பேசினதே இல்லையா? ஒரு விஷயம், நான் 91லேருந்து இந்த அரசில் பார்க்குறேன். புதிய அரசுகள் வரும்போது எந்த ஒரு அரசுக்கும் 100 நாளுக்கு இப்படி ஒரு விளம்பரம் கிடைச்சது கிடையாது. ஏன்னா 60 ஆண்டுகளாக நீங்கள் செஞ்சுட்டு போய் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதெல்லாம் இந்த அரசோட தலையில் தான் விடியுது. ஆகவே டு கிவ் அன் ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 இயர் ஆர் மினிமம் ஆஃப் 6 months ஹனிமூன் பீரியட் முடிஞ்சோன்னு தான் டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி பேச முடியும். அதனால தான் நான் என்னுடைய வார்த்தைகளை அளந்து எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். நாம் கொண்டாடுவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் ரெண்டுக்குமே எதுவுமே இல்லை என்று தான் என்னுடைய கருத்து. எல்லாமே நம்முடைய கடந்த கால செயல்பாடுகள் இருந்தால் இங்கே மதிப்பிடப்படும். தவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் டைம் கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பட் ஆனால் அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும். டைம் கேட்க மாட்டோம் அவங்க சொன்னால் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் டே டு டேல சில பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ லாக்அப் டெத்துன்னு ஒன்று நடக்கும்போது கடந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்அப் டெத்துகளை இப்படி தான் மீடியாக்கள் ஹேண்டில் பண்ணிச்சா? இந்த ஆட்சியில் ஹேண்டில் பண்ண மாதிரி அரசாங்கம் அப்படி தான் ஹேண்டில், இதை விட மோசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பச்சையாக உண்மைக்கு மாறான தகவலை பொய்யை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடைபெற்ற முதல் லாக்அப் டெத்தை பற்றி சொன்னார். குதிரை ஓட்டுற ஒருத்தன், குதிரையை பீச்சில் டேம் பண்ணுற ஒருத்தன், விக்னேஷ்ன்ற சின்ன அந்த கொலை, அந்த கஸ்டோடியல் டெத் சம்பந்தமாக ஸ்டாலின் கொடுத்த வாக்கு ஸ்டேட்மெண்ட்ன்றது அசம்பிளியில் உண்மைக்கு மாறானது. பொய் 2 ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அவர் படித்தார். அவர் மேலே ப்ரிவிலேஜெலாம் மூவ் பண்ண முயற்சி பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல. கஸ்டோடியல் டெத்துன்றதை பற்றி அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் பேசவாது செய்கிறீங்க. மீடியா அதை பேசவாது செய்யுது. அன்றைக்கி கவர்மெண்ட் சொன்னது அப்படியே வாந்தியும் மறுவாந்தியும் எடுத்துது. கஸ்டோடியல் டெத் மாதிரியான இஷ்யூஸ் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய இஷ்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் லைக் ஹென்ரி திபேங் இதுலேயே ஒர்க் பண்ணக்கூடியவர், அவர் என்ன சொல்கிறாரு?
இந்த கவர்மெண்ட்டில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குன்றாரு. ஆகவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்குது, நான் மறுக்கலை. நான் வந்து இது ஒன்றும் தேனும் பாலும் ஓடுற கவர்மெண்ட் எல்லாம் ஐ நெவர் சே தட். பட் தெர் இஸ் அ நியூ கவர்மெண்ட். ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்களில் இல்லை இந்த அரசுக்கு. ஆகவே நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். கஸ்டோடியல் டெத் இஸ் அன் இஷ்யூ, நோ ப்ராப்ளம். லா அண்ட் ஆர்டர் இஸ் அன் இஷ்யூ, ட்ரக்ஸ் இஸ் அன் இஷ்யூ. வந்திருக்காங்க. பட் பெரிய அளவில் நீங்கள் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் அப்படி ஒன்றும் தப்பாக எதுவும் நடந்தில்லைன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விக்னேஷ் விஷயத்தில் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். விக்னேஷ் விஷயத்தில் சட்டப்பேரவையில் முதல் நாள் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அடுத்த நாள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். முதல் நாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா அடுத்த நாள் சொன்னார். முதல் நாள் சொன்னது வந்து தவறான தகவல் எனக்கு கிடைச்சது, நான் அதை சொல்லிட்டு அடுத்த நாள் இன்னொரு தகவலும் சொன்னார். சாத்தான்குளம் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். மடப்புறம் அஜித் விவகாரத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எல்லா கஸ்டோடியல் டெத்துக்கும் முதலமைச்சர்கள் பேச மாட்டாங்க. கரெக்ட். ஆனால் மக்கள் கவனத்துக்கு வர்ற விஷயங்களுக்கு முதலமைச்சர்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் வரும், வெளியில் வரும். இந்த ஆட்சியில் இது வரைக்கும் வந்து 5லேருந்து 6 கஸ்டோடியல் டெத் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சென்னையில் 2, கன்னியாகுமரியில் 1, தூத்துக்குடியில் 1, மதுரையில் 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 5, சில இடங்களில் 6ன்னு சொல்கிறாங்க. 5ல் 4 வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பேசு பொருளான விஷயங்கள் தான். நீங்கள் சென்னையில் நடந்த 2 விட்டுட்டிங்கன்னா கூட நாகர்கோயில் நடந்த சபரிவர்மனோடதும் தூத்துக்குடியில் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒருத்தரோடதும் வந்து ஓரளவுக்கு பொது வெளியில் பேசப்பட்டது தான். இந்த விஷயங்களுக்கு முதலமைச்சர் ஏன் பேசலன்னு ஒன்று இருக்குல்ல, உள்துறை அமைச்சர் அவர் தான், அவர் ஏன் பேசலை? இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வரும்போது முதலமைச்சர்கள் இருந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ அது அப்படி தான் நடக்குதா? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர்கள் பதில் சொல்கிறதுன்றது வந்து நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சட்டமோ விதியோ கிடையாது. இட் வாஸ் ஒன்லி அ கன்வென்ஷன். ஜெயலலிதா பீரியட்லேயே ஆகட்டும், ஈவன் கலைஞர் பீரியடில் கூட வந்து, கலைஞர் பீரியடில் ரொம்ப ரேராக நடக்கும், ஜெயலலிதா பீரியடில் நிறைய தடவை நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான இஷ்யூஸில் 91-96 நெடுஞ்செழியன் பதில் சொல்லியிருக்கார், செகண்ட் இன் கமாண்ட். 2001-6 பொன்னையன், அதன் பிறகு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. வக்காலத்து வாங்கலை. ஆனால் இந்த முறை வந்து அவருக்கு பதிலாக வந்து ஆதவர்ஜனா பேசுனது என்பது விதிகளின்படி ஒன்றும் தவறு கிடையாது. பட் மரபின்படி வந்து எஸ், தட்ஸ் ராங். அது செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா உள்துறையையும் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும். நான் அதை தான் சொன்னேன், தோஸ் ஆர் ஆல் கிரே ஏரியாஸ். அது வந்து டிஸ்டர்பிங்காக, இந்த கவர்மெண்ட்டில் நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்குன்னும் போது டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று சட்டம் ஒழுங்கு பற்றின விஷயங்கள். அதை வந்து அரசு கையாளக்கூடிய விதம், அதற்கு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அசம்பிளி நடக்கும்போது இப்படி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா முதலமைச்சர் தான் சாதாரணமாக பதில் சொல்லுவாங்க. இங்கே அப்படி சொல்லாமல் இருப்பது என்பது வந்து எஸ், இட்ஸ் ராங். அது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். பட் வரும் நாட்களில் அது சரி செய்யப்படலாம். அதனால் ஒரு கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மினிமம் ஆஃப் 1 year or 2 yearsஆக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 100 daysல வந்து சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியலாம். அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம வந்து அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து யூகிக்கலாமே ஒழிய தீர்ப்பு எழுத முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட். ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து இப்போ அஜித்குமார் இஷ்யூவில் வந்து பேசின ஸ்டாலின் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நடந்த பல விஷயங்களில் பேசல. அஜித்குமார் இஷ்யூவை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதோ கட்சிக்காரன் யாரும் இன்வால்வ் இல்லைன்னு. கட்சிக்காரன் இன்வால்வாக இருந்தால் ஸ்டாலினை பேசியிருக்க மாட்டார். எடப்பாடியை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆகவே எல்லா முதலமைச்சர்களும் அதில் ஒன்றும் பெரிய அவர்களுக்குள்ள வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியல. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக விஜய் அவர் துறை சார்ந்த விஷயங்களில், சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக அதுவும் ஹவுஸ் நடக்கும்போது, சட்டமன்றம் நடக்கும்போது சிக்கல் வருதுன்னா அவர் பேசித்தான் தீர வேண்டும். இல்லை, சட்டமன்றம் நடக்கும்போது காவல்துறை வந்து ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அது இன்னொரு கொடுமைங்க. சட்டசபை நடக்கும்போது வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஹவுஸ் நடக்கும்போது ஒரு வாய்மொழி உத்தரவாக ஐஜி இன்டெலிஜென்ஸ் கிட்டேருந்து எல்லா மாவட்ட எஸ்பிக்களுக்கும் போவோம், நைட்டு எவனையும் லாக்கப்பில் வைக்காதீங்க, எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் ஒன்று ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிடுங்க, இல்லை மறுநாள் பிடிக்கிற மாதிரி பார்வையிலே அவனை வைங்க, வெளியில் தப்ப விடாமல் உங்கள் கண் பார்வையில் வைங்க, ஆனால் ஸ்டேஷனில் வைக்காதீங்கன்னுவாங்க. அப்படி தான் உத்தரவுகள் போகும். இது ஒரு எழுதப்படாத விதி. இன்றைக்கி அது இல்லை, காற்றுல பறக்குது. அதுதான் அனுபவம் இன்மை என்பது. அப்போ இந்த அதிகாரிகளையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியிருக்குது. அதிகாரிகளை வேலை வாங்குகிற திறமை அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இல்லை என்பதும், ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, இல்லை வந்த காரணத்தால் வரக்கூடிய வினை இது. இல்லை, அது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் தான் வந்து அப்சல்யூட்லி போய் வரும். அப்படிங்கும்போது இந்த அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கு, நான் பியூரோக்ரஸி சொல்கிறேன், ஒரு இடைவெளி இருக்கா? இன்னைக்கு வந்து தளவாய் சுந்தரம் சட்டப்பேரவையில் முக்கியமான விஷயத்தை வந்து எழுப்பியிருக்கிறார். கேலரியில் ஆஃபீஸர்ஸே காணோம். ஸ்பீக்கரை பார்த்து சொல்கிறார், இங்கே வந்து உட்காந்து ஆஃபீஸர்ஸ் அங்கே வரணுன்றதுக்கு அப்புறம் தான் ஸ்பீக்கர் திரும்பி பார்க்குறாரு. நான் 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸர்ஸ் கேலரியில் உட்கார மாட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அசம்பிளி நடக்கும்போது அதிகாரிகள் அந்த ஃபுல்லாக வழியும் கேலரி ஃபுல்லாக இருப்பாங்க. சீஃப் செக்ரட்டரி இருப்பார், சிஎமோட செக்ரட்டரிஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதிகாரிகள் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் வந்து எழுப்புறார். தொடர்ச்சியாக வர்ற தகவல்கள் வந்து அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இடையில் வந்து ஒரு இடைவெளி இருக்குது,
அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் வந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுது அந்த ஆஃபீஸர்ஸ் கேலரி வந்து கிட்டத்தட்ட காலியாக இருக்குது. ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு 5, 6 சீட்டு காலியாக இருக்குது. நான் 91, 96, 97 வரைக்கும் அந்த அசம்பிளியை கவர் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. அதன் பிறகு வந்து 2011, 13 காலகட்டத்தில் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஸ்பீக்கரோட ரைட் சைடில் அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் கேலரி வந்து நிரம்பி வழியும். ஃபர்ஸ்ட் சிஎஸ் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருப்பாரு, சீஃப் செக்ரட்டரி அடுத்து உட்காந்துருப்பாரு, சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ் சிஎம் செக்ரட்டரிஸ் உட்காந்துருப்பாங்க, சிஎஸ் வேலையாக இருக்காருன்னா மற்ற அதிகாரிகள் இருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் உள்துறை மானிய கோரிக்கைகள் எல்லாம் 93 நான் வந்து அன்றைக்கு டிஜியாக இருந்த ஸ்ரீபால் உள்ள உட்காந்துருக்காரு. நான் பார்த்துருக்கேன் யூனிஃபார்ம் இல்லாமல். ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருடைய ஆட்சியிலுமே வந்து ஆஃபீஸர்ஸ் கேலரி வந்து ஃபுல்லாக நிரம்பி வழியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது காலியாக இருக்குது. ரெண்டாவது, இடைவெளின்னு நான் புரிஞ்சுக்கல, அதிகார வர்க்கம் இந்த அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. அதையும் நான் பார்க்குறேன். அவர்கள் வந்து இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, எஸ்பெஷலி கடைசி 5 ஆண்டுகள் டிஎம்கே ஆட்சியில் இருந்ததால் இன்னமும் அந்த டிஎம்கே ஹேங் ஓவரில் தான் 90% ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்கள வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, 2001-6 ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, ரிங் மாஸ்டர் மாதிரி நான் வந்து சாட்டையை சுழட்டி தான் அவங்கள வந்து வேலை வாங்க வேண்டியிருக்குன்னாங்க. இப்போ சாட்டையை சுழட்ட வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு வந்திருக்குது. அவர் தளவாய் சுந்தரம் எழுப்பின கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். எனக்கு அது ஹவுஸில் வீடியோஸில் பார்க்கும்போது டெலிவிஷனில் எனக்கு தோணுச்சு, என்ன இவ்வளோ காலி, நான் இப்படி பார்த்ததே இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் நான் பார்த்துருக்கேன். 91, 97, 98 வரைக்கும். அப்போ 2011, 13 அந்த காலகட்டத்தில் நேரடியாகவும் அதன் பிறகு தொலைக்காட்சியிலும் இந்த ஆஃபீஸர்ஸ் கேலரி வந்து எம்டியாக இருந்து பார்த்ததே இல்லை. அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடுவாங்க, ஒரு எதேச்சதிகார போக்கில், ஒரு விட்டேத்தியாக, எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் நடந்து கொள்வதற்கு இந்த துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அசம்பிளி நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க எல்லா அதிகாரிகளும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், 2016-21 அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் துரைமுருகன் வந்து அதிகாரிகள் எங்கே அப்படின்னு கேட்டப்போ வந்து சபாநாயகர் வந்து அவங்க லைவ்ல ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை லைவே போடுறது இல்லை. அப்போ வந்து அசம்பிளி லைவ் கிடையாது. அசம்பிளி லைவே கிடையாதுன்னா நீங்கள் அவங்களுக்கு லைவை கொடுத்தது உரிமை மீறல் இல்லையான்னு கேட்டப்போ ஒரு பிரச்சனையாகி ஸ்டாலினை வந்து அவையை விட்டு தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டாங்க. இப்போ லைவ் இருக்கிறனால அதிகாரிகள் ஒரு வராமல் இருக்காங்களா? கிடையாது. லைவ் இருந்தால் கூட வந்து நீ ஹவுஸில் இருக்கிறது நத்திங் கேன் ரீப்ளேஸ் தி டைரக்ட் ஸ்பெக்டேட்டர் ஆஃப் தி ஹவுஸ். அதெல்லாம் வந்து சும்மா அபத்தமான ஆர்குமெண்ட். திடீர்னு லைவை கட் பண்ணுவான், என்ன பண்ணுவேன் நீ? அப்போ விசில் கேலரி எதுக்கு வச்சுருங்க, எடுத்துருங்க அதை. அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர் சொன்னது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு பதில் அது. அதில் வந்து ப்ரிவிலேஜ்லேயே மாட்டினாங்க, அவங்க தூக்கி வெளில போட்டாங்க. அதாவது இன்னைக்கு தளவாய் சுந்தரம் கிளப்புற நியாயமான கேள்வி, ஆனால் அவங்க ஆட்சியில் ஒன்றும் ஓகியமாக இல்லை அது. இன்னைக்கு இந்த ஏடிஎம்கேல ஒரு 4 பேர் உட்காந்துருப்பான், இப்போ அது கூட இல்லை. அப்போ இந்த துணிச்சல் இந்த அதிகாரிகளுக்கு எங்கேருந்து வருது? அப்போ இந்த முதலமைச்சரை இவங்க மதிக்கலை. துறை சார்ந்த செயலாளர் இன்னைக்கு என்ன மானிய கோரிக்கையோ அந்த துறை சார்ந்த செயலாளர் கண்டிப்பாக இருப்பார். அதை தவிர வந்து சிஎஸ் இருப்பார். சம்டைம்ஸ் சிஎஸ் இருக்க மாட்டார், ஏன்னா எல்லா நேரத்தில் சிஎஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இருப்பார், சிஎம் செக்ரட்டரி இருப்பார். இந்த தடவை காலியாக கிடக்குதுன்னா அப்போ இதை பற்றின புரிதல் முதலமைச்சருக்கும் இல்லை, இந்த அதிகாரிகளுக்கு. நான் என்ன சொன்ன, முதலமைச்சர் புதுசு, இந்த அதிகாரிகள் தான் வழி நடத்தணும். எப்படிங்க அவங்க வராமல் இருப்பாங்க? அவங்க சொன்னால் சிஎம் ஒன்றும் வராதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இந்த அதிகாரிகள், என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த அரசு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை, அதிகாரிகள் அந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். அவங்க இந்த கவர்மெண்ட் சீக்கிரம் கவுரணும்னு விரும்புகிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆஃபீஸர்ஸ் கேலரி காலியாக இருப்பது. இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் போட்டு லாக் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் உடனே வந்து பதில் சொல்லுவாங்க. ஜெயலலிதா பீரியட்லலாம் வந்து ஆஃபீஸர்ஸ் கேலரி ஃபுல்லாக நிரம்பி வழியும். எடப்பாடி பீரியடில் நான் பார்த்ததில்ல, நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நடப்பது வந்து உச்சகட்ட அட்டூழியமாக இருக்குது. ஒருத்தரோ 2 பேரோ உட்காந்துருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல, காலியாக கிடக்குது. அப்படி இருக்கவே இருக்காது. நான் என் அனுபவத்தில் அந்த இடம் நிரம்பி வழியும். ஒரு சேர் கூட அங்கே காலியாக, ஆட்சியிலுமே கூட பெரும்பாலும் ஃபுல்லாக தான் இருக்கும். எஸ், நான் தவறாக வழிநடத்தப்படுகிறோம் என்ற புரிதல் முதலமைச்சருக்கு இல்லையா? அல்லது வந்து தெரிஞ்ச எதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அல்லது இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் முதலமைச்சருக்கு புரியலையா? ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியலையா? அதிகாரிகள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதில் எனக்கு இது சார்ந்து இன்னும் 2 விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிஸ்டுகளில் வந்து கணக்கெடுத்து கொடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியே வந்து நாங்கள் அந்த வட்டாட்சியரை வந்து நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு பதில் சொன்னாங்க. இன்னொன்று வந்து
கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து இந்த இயக்கங்களோட தொடர்பில் இருக்காங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. இப்போ கடைசி அது எங்கே வந்து நின்றுருக்குன்னா, அது அதிகாரிகள் பண்ணாங்க. ஈவன் மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து தலைமைச் செயலாளரை குற்றம் சாட்டுறார். அவர் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தது வந்து சென்னையில் திடீர்னு வந்து சொத்து வரி உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய மக்கள் வந்து நாங்கள் வந்து சொத்து வரி வந்து எங்களுக்கு அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு அடுத்த நாளே வந்து அதை இது பண்ணிட்டாங்க. இல்லை நாங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறோம் போது சென்னை மேயர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட கேட்காம அதிகாரிகளே இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சென்னை மேயர் வச்ச குற்றச்சாட்டு. அந்த துறை வந்து முதலமைச்சருக்கு கீழே வருது. இப்போ வரைக்கும் அது முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிகாரிகள் வந்து அவங்களா பண்ணிட்டாங்கன்றது சென்னை மேயர்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ அந்த அதிகாரிகளுக்கு பாஸ் வந்து அந்த துறை அமைச்சரா முதலமைச்சர். அது முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல முட்டுச்சந்தில் நிப்பாட்டி இருக்காங்க. அப்படிதான் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க இந்த கவர்மெண்ட்டு கவரணும்னு விரும்புகிறாங்க. பெரும்பாலான அதிகாரிகள் இந்த அரசு கவிழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கவிழ்ந்து விடும் என்று நம்புகிறார்கள். அதனால ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஈஸியாக ஏமாத்திலாம்னு நினைக்கிறாங்க. ஏங்க அசம்பிளி நடக்கும்போது ஆஃபீஸர்ஸ் கேலரி ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா? அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்த மாதத்தோட ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 3 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அவருக்கு? சரி அது விடுங்க, எக்ஸ்டென்ஷன் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ப்ரோராகேட்டிவ், நான் அதை கொஸ்டின் பண்ணல. அவருக்கு அனுபவம் இருக்குல்ல, இதுக்கு அவர் தான் பொறுப்பு, சாய்குமார் தான் பொறுப்பு. இதுக்கு ஆஃபீஸர்ஸ் கேலரி அசம்பிளியில் காலியாக இருக்குன்னா சீஃப் செக்ரட்டரி தான் பொறுப்பு. அப்போ சீஃப் செக்ரட்டரி கூட இந்த கவுக்குறாரா? அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள், இந்த அபத்தமான அறிக்கைகள்ங்க, அதெல்லாம் வந்து யாருமே கொடுக்காத அறிக்கைகள். அஃப்கோர்ஸ் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா அதை விட்டு ஆழம் பார்க்குறாங்களான்னு தோணுது. கண்டினியூஸாக அந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டா ஆழம் பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிறகு, தர்மேந்திர பிரதான் இஷ்யூக்கு பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் மாணவர் போராட்டங்களை முளையிலேயே கிள்ளி எறிங்கன்னு உளவுத்துறை அறிக்கை ப்ளஸ் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் கொடுக்கப்பட்ட அறிக்கை உஷார்படுத்தி இருக்கிறது, காவல்துறையை எச்சரித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து காவல்துறையில் வந்து டைரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஐபிலேருந்து ஒரு தாக்கீது வருதுன்னா பெரும்பாலான நேரங்கள் அவங்க சிஎம்ஐ பற்றியெல்லாம் கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கலைஞர் மாதிரி ஒரு அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் சிஎம் இருக்கார், ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்ரஸிவ் சிஎம் இருக்காங்கன்னா பயப்படுவாங்க. இப்போ அந்த பயம் கிடையாது சுத்தமாக. எடப்பாடிக்கிட்டையும் கிடையாது, ஸ்டாலின்கிட்டையும் கிடையாது, விஜய்கிட்டையும் கிடையாது. அவங்க தான் தோன்றித்தனமாக அதை செய்வாங்க. அப்படி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வாட் எவர் இட் இஸ், இது ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால தான் இப்போ அஃப்கோர்ஸ் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த போக்கு வந்து அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுன்றது வந்து, ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆன்சரபிள் டு த பீப்புள். இவன் 60 வயசு ஆனால் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. காரு, பங்களா, சொத்து, சுகம், பென்ஷன் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. மக்கள்கிட்ட போய் நின்று கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகள் தான். அப்போ இந்த அதிகாரிகளை வைக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் விஜய் வைக்கலைன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஆட்சியாளர்களை அவங்க விரும்புகிற இடத்துல வச்சுடுவாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்ன கலப்புனா அத்தனை விஷயமே வெரி சீரியஸ் இஷ்யூஸ். இந்த சொத்து வரியை பற்றி 3 நாள் அது கன்ஃபியூஷனில் ஓடிச்சு. 3 நாள் சொத்து வரி வசூலிச்சிருக்கோம். அதை வச்சு வீட்டு வாடகை, சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகைலாம் எகிரி இருக்குது. அப்புறம் அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரசை நல்லா நம்மளால் ஏமாற்ற முடியும், கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அதிகாரிகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆட்சியாளர்கள் தப்ப முடியாது. நீ தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆன்சரபிள் டு த பீப்புள். ஆகவே இவர்கள் இன்னமும் உஷாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க அதுக்கான வேலையை கொடுப்பான். இப்போ அதிகாரிகளினுடைய ஆட்சி நடக்குது, அதிகாரிகள் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பல ஆட்சி காலத்தில் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம கடந்த ஆட்சியை கூட எடுத்துக்கலாம். அதிகாரிகள் வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஆனால் அந்த ஆட்சியில் எந்தெந்த அதிகாரிகள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிறாங்க, வேறு பொறுப்புகள் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பெரிய அளவில் அதிகாரம் இருக்குது இல்லைன்றத தாண்டி அவங்க பொறுப்புகள் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் வந்து அதுக்கான விலை வந்து அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் வந்து கொடுத்து. சட்டப்பேரவைக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து தலவாய் சுந்தரம் சார்ந்து அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக உறுப்பினர் ஆஸ்டின் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. இந்த அரசு பொறுப்பேற்று 103 நாள் ஆகுது. சட்டப்பேரவையில் வந்து உறுப்பினர்கள் வந்து கேள்வி எழுப்பும்போது 48 நாளைக்குள்ளே வந்து அந்த பதில் கொடுக்கப்படணும். 15 நாளைக்குள்ளே நீங்கள் அதை ஆய்வு பண்ணி துறைக்கு அனுப்பணும். துறையினுடைய பதில் வந்து 45 நாளைக்குள்ளே வரணும். இது வரைக்கும் 10,000 கேள்வி வந்து பெண்டிங்கில் இருக்குது உறுப்பினர்கள் கொடுத்தது. ஏன் வந்து இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல? இந்த ஆளுநர் உரை காலகட்டமும் சரி, பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த மானிய கோரிக்கையின் போதும் சரி, அங்கே கொஸ்டின் அவர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் அவர் அங்கே இல்லை, 0 ஹவருமே வந்து தினமும் எடுக்கப்படுறதும் கிடையாது. அதில் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. நமக்கு வந்து கொஸ்டின் அவர் வந்து பெரும்பாலும் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க. சட்டப்பேரவையில் வந்து கொஸ்டின் அவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா உறுப்பினர்களுக்குமான வாய்ப்புகள் வந்து கொஸ்டின் அவரில் கிடைக்கும். இந்த அவையில் வந்து கொஸ்டின் அவர் இல்லை.
0 ஓவர் வந்து எப்பயாவது தான் எடுக்கப்படுது. அதுலேயும் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து அமைச்சர்கள் பதில் கொடுத்தாங்கன்னா அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை முன்னவரே சொல்றாரு. நேற்று அதிமுக ஒரு விஷயம் கிளப்பியிருந்தாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் கவன ஈர்ப்பை கொண்டு வர்றோம், அதுலேயும் சிறப்பு கவன ஈர்ப்புலாம் வந்து ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நாங்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வரோம். இவங்க பதில 1 வாரம் கழிச்சு தரோன்றாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒரு மாணவர் இறந்து போகிறார். போதைப்பொருள் அந்த கூட்டத்தை பற்றின தகவல் கொடுத்ததுக்காக அவர் கொல்லப்பட்டதா அவங்க குடும்பம் குற்றம் சாட்டுது. அது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் போன புதன்கிழமையே கொடுத்துட்டாங்க. போன புதன்கிழமையே வந்து எல்ஓபி வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டார். அதற்கான பதில் இந்த வாரம் திங்கட்கிழமை கொடுக்கப்படுது. இடையில 4 நாள் லீவ் இருந்தாலும் அது அன்றைக்கே கூட அந்த பதிலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா முந்தின நாளே வந்து அவங்க நோட்டீஸாக கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது இந்த திருப்பி வந்து ஆஃபீஸர்ஸோட தான் போய் நிற்கிதா, இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் வந்து செங்கோட்டையன் வந்து அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தானே, அவரே வந்து பதிலை வாங்கிட்டு கொடுங்க அப்படிங்கும்போது. இல்லை, செங்கோட்டையன் சொன்னது கரெக்டுங்க. ஆக்சுவலாக செங்கோட்டையன் வாஸ் கரெக்ட். அதை வந்து அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டியதை பொது வெளியில் வச்சு அவர் தீர்த்துக்கிட்டார். நான் பார்த்த வரைக்கும் 91 இருந்துங்க எந்த சட்டமன்றத்திலுமே 0 ஹவரில் கிளப்புறதுக்கு பிரச்சனையை கிளப்ப ஸ்பீக்கர் அனுமதி கொடுக்குறாருன்னா அரசு தரப்பில் பதில் தயாராக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பார், இல்லைன்னா அனுமதியை கொடுக்க மாட்டார். இந்த சபாநாயகர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சபாநாயகர், எல்லாரையும் பேச அனுமதிக்கிறாரு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஸ்பீக்கரும் கவர்மெண்ட்டுக்கே கேப் இருக்கா? அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது வந்து உண்மையிலே ஸ்பீக்கருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் கேள்விகளை சட்டப்பேரவை செயலகம் துறைகளுக்கு அனுப்பிடுச்சு, ஆனால் பதில்கள் வர தாமதமாகுதுன்றதை வந்து இவர் ஹவுஸ்லேயே சொன்னார். அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து நல்லா தான் பண்ணுறாரு. இந்த முரண்பாடுகளை அவர் வெளியில் போட்டு உடைக்கிறார். இப்போ இந்த 10,000 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பதில் வரல அப்படின்னா வந்து ஐ திங்க் அது புது கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து அந்த எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல, அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை, அதெல்லாம் தான் காரணம். செங்கோட்டையன் எழுப்பினது நியாயமான கேள்விங்க. நீங்கள் வந்து ட்ரெஷரி பெஞ்சஸ் ஆளும் தரப்பு அமைச்சர்கள்கிட்ட பதில் இல்லாமல் நீங்கள் அவங்க பிரச்சனையை எழுப்ப அலோவ் பண்ணிங்கன்னா அரசு வந்து 1 நாள் 2 நாள் டைம் கேட்கும்போது த கவர்மெண்ட் வில் ஹேவ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அரசு வந்து மூஞ்சில் கரியை பூசிட்டு நிற்கணும். பார்லிமெண்ட்டில் வேறு நிலைமை. பார்லிமெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா 0 ஹவரில் எதை வேணால் பேசலாம், பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்க, 1 நாள் 2 நாள் டைம் கேட்டுப்பாங்க. 0 ஹவர்ன்றது 0 ஹவர் அப்சல்யூட் ஃப்ரீ, நீ எதை வேணால் பேசலாம், பதில் இல்லைன்னு அவசியமே இல்லை. சில நேரங்கள் அரசுகிட்ட பதில் இருக்காது. இங்கே அந்த நடைமுறை கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து காலையில் முடிவு பண்ணுவாங்களே எதாவது இன்னைக்கு எடுக்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்முடைய அரசின் நடைமுறை என்பது, நம்முடைய சட்டமன்ற நடைமுறை, ஜெயலலிதா, கலைஞர் யார் இருந்தாலுமே ஹவுஸில் கிளப்புறாங்க அப்படின்னா வந்து பதில் இருந்தால் தான் கிளப்ப அனுமதிப்பார். இல்லை சபாநாயகராக சொல்ல 1 நாள் டைம் கொடுங்கன்னு இவங்களும் அதை கேட்டுப்பாங்க. சில விஷயங்களை ஒத்துக்க மாட்டாங்க, அப்போ தான் ரக்கஸாகவும் வாக் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து அவை முன்னவர் வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஸ்பீக்கர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு, நீங்கள் பதில் இல்லாமல் கொடுக்காதீங்கன்னா அரசுக்கும் சபாநாயகருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்குது. இது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி வந்து அமைச்சர்கள் பேசுகிறத அவை குறிப்பிலேருந்து அவர் நீக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆரோக்கியமானது. எஸ், அது நல்லது தான் அது. பட் இது அளவு கடந்து போகக்கூடாது. ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேராக இருக்கலாம். அப்புறம் சில அமைச்சர்களை சபாநாயகரை ஏற்று பேசுகிறாங்க. ஆதவர்ஜனாவுக்கும் சபாநாயகருக்கும் முட்டிக்குது. அன்றைக்கி சபாநாயகரை ஏற்று யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது. ஆகவே இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதான் அனுபவமின்மை என்பது பட்டவர்தனமாக தெரியும். எதிர்கட்சியினர் வந்து சில நேரம் சபாநாயகரை மீறி பேசுவாங்க, அது நடக்கும். ஆளுங்கட்சி பேசாது. அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டருமே ஒரு தடவை இதை பண்ணார். ஆமாம், நீங்கள் இது என்னென்னு வருதுன்னா இது எல்லாமே வந்து பக்குவமின்மையால் வருது. இதுக்கு தான் முதலமைச்சர் வந்து ஆக்டிவாக இருக்கணும். சரியான வார்த்தை, நீங்கள் சொன்னது தான் உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். அரசுக்கும் அவைத்தலைவருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அதை எவ்வளோ சீக்கிரம் அவங்க இட்டு நிரப்புறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்டு சந்தி சிரிக்கும், அதில் எந்த சந்தேகம் வேணாம். இப்படியே போச்சுன்னா அடுத்த கூட்டத்தொடர் செகண்ட் பட்ஜெட் செஷனுக்குள்ளே இன்னும் 6 மாதம் இருக்குது. அடுத்த பிப்ரவரி மார்ச்சில் செகண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர், 5 பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆட்சிக்கும். அதில் இவங்க இந்த 6 மாதத்தில் வந்து தே ஹாவ் டு புல் அப் தர் சாக்ஸ், தே ஹாவ் டு ஃபில் அப் தர் கேப்ஸ். அடுத்து நமக்கு ஜனவரியில் ஆளுநர் உரையே இருக்குது. அது இருக்குது. அது கூட 1 வாரம் கடந்து போயிடுவாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட் செஷன் 40 நாள் வந்து 30 நாள் 40 நாள் வந்து அடுத்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். அதுக்குள்ளே இவங்க வந்து தே ஹாவ் டு புல் அப் தர் சாக்ஸ். அப்படி இல்லைன்னா அரசு வந்து இட்ல எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அரசு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கும். அதை வராமல் காப்பாற்றிக்கிறது அவங்க வேலை. ஏன்னா ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும் தளவாய் சுந்தரம் சொல்கிறது அப்புறம் அதை விட முக்கியம் வந்து தளவாய் சுந்தரம் கலப்பினதை விட முக்கியமான பிரச்சனை வந்து செங்கோட்டையன் சொன்னது. நீங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பாட்டு பேச அனுமதிக்கிறீங்க, என்கிட்ட பதில் இல்லைன்ற. பதில் இல்லைன்னு கவர்மெண்ட்டு கெட்ட பேர். அப்போ சபாநாயகர் வந்து ஏன் அதை செய்கிறாரு? ஈச் அண்ட் இது வந்து சபாநாயகருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்குது. சபாநாயகர் சொல்கிறத அமைச்சர்கள் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. சபையை நடத்துறது என்னன்றதை பற்றின புரிதலை இந்த அரசுக்கு இல்லை. அதாவது நல்லா பேசுகிறாங்க, நடத்துகிறாங்க,
லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, யாரையும் சபாநாயகர் தடுக்கல, அக்ரெசிவ் வாக் அவுட்டு சண்டை அதெல்லாம் இல்லை, அந்த அளவில் பாராட்ட வேண்டியது. பட் as far as தி குவாலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து இப்போ கடைசியாக சொன்னதையும் முன்னாடி சொன்னதையும் வந்து நான் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் பேசுகிறத வந்து நிறைய சபாநாயகர் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார் அப்படின்றது. இவர் வந்து சபை விதிகள் தெரிஞ்சவர். ஆமாம், சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் வந்து ஏற்கனவே 2 முறை வந்து இருந்தவர், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த அனுபவமின்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரா? கஷ்டப்படுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப ஒரு கேலிக்குத்தான் மாறாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அதனால் முதல் கூட்டத்தொடரை வச்சு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக இது தொடர்ந்துன்னா அது கேலிக்கூத்தாயிடும். சபாநாயகர் சபையை நடத்த கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறத விட ஆளும் தரப்பு ட்ரெஷரி பெஞ்சஸ் அவங்க தான் எல்லா முன்முயற்சியும் எடுக்கணும். அவை ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு பொறுப்பு அவங்கக்கிட்ட, முதல் பொறுப்பு அவங்கக்கிட்ட தான். அவங்கக்கிட்ட அனுபவமின்மை, அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கும் சபாநாயகருக்கும் இடையிலான கோஆர்டினேஷன் அது இல்லை. அது இல்லாதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி நிகழ்ச்சி. அக்ரஸிவ் அப்போசிஷன் எதிர்க்க உட்காந்துருக்கு. டிஎம்கே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் இந்தியா. த ஸ்பெஷலைசேஷன் இஸ் அப்போசிஷன் ரோல். அவர்கள் மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவங்கக்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க திருந்தலானா, இஃப் தி டோன்ட் புல் அப் தேர் சாக்ஸ், இந்த முதல் கூட்டத்தோட தப்பிச்சிடும். இவங்களும் ஓரளவு தாவேக்காவும் நல்லா தான் பண்ணாங்க, ரொம்ப நாட் பேடுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆன் இஷ்யூஸில் வந்து இப்போ பின் டவுன் பண்ணுறாங்க. மந்திரிங்க வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 0 ஹவரில் அல்லது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலப்பும் போது பதில் இல்லைன்னா அது ஏன் அனுமதி கொடுக்குறாரு அவர்? கடந்த காலங்களில் கொடுக்க மாட்டாங்க. கருணாநிதியோ ஜெயலலிதாவோ கொடுக்க மாட்டாங்க, எடப்பாடியோ ஸ்டாலினோ கொடுக்க மாட்டாங்க. அப்போ சரியான வார்த்தை, தேர் இஸ் அ கேப் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த ஸ்பீக்கர். இது வந்து கேலிக்கூத்தா போய் முடியும். இல்லை, இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து திமுக தரப்பில் 2 பேர் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சுட்டியும் காட்டிட்டாங்க. நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க, அதனால் அது எல்லாமே ஆனரில் போயிடுது. நீங்கள் பார்லிமெண்ட் லைவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவாங்க. இங்கே அது எடிட்டும் பண்ணப்படுறதில்ல. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை பல மீடியாக்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, வீடியோவை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக பேசுகிறார். அவர் அதுக்கு சம்மந்தமே இல்லை வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது சபாநாயகர் சொல்கிறாரு, நீங்கள் யாருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இதை பேசிடுறீங்க, நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அமைச்சரை பார்த்து சொல்கிறார். சொல்லிவிட்டு அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். ஆனால் அது ஒரு ஊடகம் வந்து அந்த வீடியோவாகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. அவர் சொன்ன சம்பவத்தினுடைய புகைப்படத்தை வச்சு அந்த வீடியோவாகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு எதிர்க்கட்சியிலேருந்து வர விமர்சனம் வந்து இவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீல்ஸ்க்கான கண்டென்ட் வந்து தேத்திடுறாங்க, ஆனால் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் வந்து அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது. இந்த விஷயத்தை வந்து சார்ட் அவுட்டே பண்ண முடியாதா? பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் வச்சு லைவை கட் பண்ணணும்னு திமுக முயற்சி பண்ணுது. அது அபத்தமான ஒரு வாதம். தலைகீழ போகுது. ஆளுங்கட்சி வந்து நாங்கள் லைவ் கொடுக்க மாட்டோம், எதிர்கட்சி லைவ் வேணும்னுவாங்க. இப்போ எதை நோக்கி திமுக நகருதுன்னா லைவ் போகக்கூடாதுன்றதை நோக்கி நகருது. ஏன்னா இந்த கூட்டத்தொடரில் அவங்க எதிர்பார்த்ததை விட தாவேக்கா நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நம்பர் 2, இந்த இஷ்யூ இருக்குது. அதாவது வந்து லைவில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் சபை குறிப்பிலேருந்து நீக்கினதை எப்படி வந்து மீடியா ஹேண்டில் பண்ணணும், அது வந்து மீடியாவை வந்து அவங்க வந்து வார்ன் பண்ணணும், மீடியாவை காஷன் பண்ணணும். ரீல்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஜெயலானி. அதாவது வந்து லைவ் டெலிகாஸ்டால் சில இஷ்யூஸ் வருதுன்றதுக்காக அதன் அடிப்படையில் லைவை ஸ்டாப் பண்ணுறதுன்றது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. லைவை ஸ்டாப் பண்ண சொல்லலை, அமைச்சர்கள் வந்து ஃபேக்சுவலராகவே அது என்னன்னா இதில் திருத்தப்பட வேண்டியது மந்திரிகளோட நடத்தை தானே ஒழிய லைவ் கிடையாது. இந்த மந்திரிங்களுக்கு அனுபவம் இல்லை, கற்றுக்கணுன்ற ஆசையும் இல்லை, அவங்கள வழி நடத்தவும் ஆள் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது ஆதவ அர்ஜுனா வந்து நீட் தொடர்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் இன்னார் தான் வந்து இந்த மசோதாவை தாக்கல் பண்ணாங்க, அது ஃபேக்சுவலாக தப்பு. ஓகே, அது ஃபேக்சுவலி தப்பு, அது இன்னும் ஏரில் இருக்குது. முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிற்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கேட்குறார். சபாநாயகர் வந்து அப்படி மரபே கிடையாதுங்க, அப்படி மரபே கிடையாது அப்படின்னா அது ஏரில் இருக்குது. அமைச்சர்கள் வந்து ஃபேக்சுவல் ஏராவோ இல்லை தவறான தகவலோ பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அப்படியே தான் சமூகத்துக்கு போய் சேரும். நீங்கள் வந்து ஒரு வரலாறை பற்றி எனக்கு வரலாறு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகம் இருக்கும்போது அவங்களே வரலாறு தப்பாக பேசுகிறாங்க. இப்போது மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் வந்து விவாதம் நடக்குது. இது வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து இந்த விஷயம் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்கிறார். அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், அது நாங்கள் கொண்டு வந்து 2023 தாங்க கொண்டு வந்தோம், நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றார். ஆனால் என்ன அது ரெண்டுமே அவை குறிப்பில் இருக்குது, அது எல்லாம் மக்கள் பார்க்கவும் செஞ்சாங்க. இந்த ஃபேக்சுவல் ஏராளமான விஷயங்கள் அவை குறிப்பில் இருக்கிறது மக்கள் மத்தியிலையும் போகிறதும் வந்து தவறான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட. இல்லைங்க, நீங்கள் 2-3 விஷயத்தை குழப்பிக்கூடாது ஜெயலலினி. அதாவது லைவை வந்து எந்த காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். லைவை கட் பண்ணுறதுக்கான இடத்துல நானும் நகரலை. ஆனால் இந்த விஷயங்கள் அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும். சபாநாயகரோட கடமை அது. சபாநாயகரோட கடமை. சபாநாயகர் வந்து சபை குறிப்பிலேருந்து நீக்கின வாசகங்களை வந்து அவை குறிப்பிலேருந்து எடுக்கணும்னு அவர் கண்டிப்பாக சபாநாயகர் சொல்லணும்.
இந்த லைவ்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா வந்து பொதுவான ஒரு எச்சரிக்கை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கினதை பற்றி வெளியில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலுமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதற்கான தண்டனையை அதுக்கான விளைவுகளை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறது. இதில் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து உறுப்பினர்களும் ஆளும் கட்சி எதிர்கட்சி உட்பட பொறுப்போடு பேசணும். ஃபேக்சுவல் எரர் சம்டைம்ஸ் வந்துடும், அது மனித இயல்பு அது. ஆனால் உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதை தான் நம்ம அனுமதிக்கக்கூடாது. நான் வந்து இந்த செஷனை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து லைவை வந்து ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் யாருமே செய்யலை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சப்பக்கட்டு கட்டி அதை தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக லைவில் போகுது. லைவில் போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணணும். அது என்னென்னா, தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வைப்பது மூலமாக அது எங்கே நகருதுன்னா, நான் உங்களை சொல்லலை, எங்கே நகருதுன்னா லைவே வேணாம், டெஃபர்டு லைவ் கொடு அல்லது எடிட் பண்ணி கொடுன்றோம். நோ, பார்லிமெண்ட்லேயே லைவ் கொடுக்குறோம். அதை வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்ஜரி ரிமார்க்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ப்ரோட்டோக்கால் இருக்குது. எக்ஸ்பென்ஜரி ரிமார்க்ஸ் ரேராக தான் வரும். உங்களுக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, நிறையா வருது. அதான் இல்லை, அது எதனாலனா அனுபவமின்மையால் வருது. அதிகப்படியாக எங்கள் ஆளுங்கட்சி ஸ்பீச்சஸ் சபாநாயகர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது நான் கேள்விப்படாததுங்க. நான் என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஐ ரிமெம்பர் ஜெயலலிதாவை பற்றி 96 2001 அவங்க அப்போ உறுப்பினர் கிடையாது, தோத்துட்டாங்க. அன்றைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் இவரோட அப்பா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், அவர் வந்து ஆல்ரெடி அருணாவோட ஸ்பீச்சை எக்ஸ்பென்ஸ் பண்ணார். அவருக்கும் ஜெயலலிதா ஸ்பீக்கருக்கும் மோதலே நடந்தது. ஜெயலலிதா பற்றி ஏதோ ரொம்ப கொச்சையாக கேவலமாக பேசின ஒரு வார்த்தையை அவர் வந்து அவை குறிப்பிலேருந்தே நீக்கினார். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவில் வந்து நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பட் லைவ் ஷுட் கண்டினியூ. ரெண்டாவது வந்து இவங்க எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து பேசணும். ஆளும் கட்சியும் பொறுப்பு உணர்ந்து பேசணும், எதிர்கட்சியும் பொறுப்பு உணர்ந்து பேசணும். இந்த விஷயத்தில் எதிர்கட்சியை விட ஆளும் கட்சி தான் ரொம்ப அதிகமாக பொறுப்பு உணர்ந்து பேசணும். பாதி மந்திரி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. பிரச்சனை வந்து மந்திரிங்களுக்கும் எதிர்கட்சிக்கும்ன்றதை விட மந்திரிங்களுக்கும் அவங்க சொந்த சபாநாயகருக்குமே போகுது. மந்திரிங்க பேசுனது சபாநாயகர் சபை குறிப்பிலேருந்து நீக்கிறதுன்றது வந்து ரொம்ப வாடிக்கையாக போச்சு. அதில் நிர்மல்குமார் மந்திரியை பார்த்து நீங்கள் யாரை என்ன சொன்னார், யாரை அட்ராக்ட், யாருடைய கவனத்தையே இருக்கிறதுக்காக அவர் பேசுகிறாரு அப்படின்னு. அது ரொம்ப அதிகப்படியான வார்த்தை. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததே இல்லை. ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு வரலாறுல தான் எனக்கு தோணுது. இதை தலைமை சரி பண்ணணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது சரி பண்ணணும். அவர் இதில் கவனம் செலுத்தலைன்னா இது வரும் நாட்களில் அடுத்த கூட்டத்தொடரில் இது கேலி கூத்தாவே மாறும். இல்லை, எனக்கு நீங்கள் முதலமைச்சர் விஜயன்ற பேர் குறிப்பிட்டதுக்கப்புறம் தான் இன்னும் ஞாபகம் வருது. ஒரு 3 துறைகளை பற்றின ஃபைலை என் டேபிளில் வச்சுருக்கேன். நேரம் வரும்போது ஓப்பன் பண்ண. நான் என்ன சொல்கிறேன், நேரம் வரத்துக்கெலாம் காத்திருக்கக்கூடாது. ஊழலை ஒழிப்பது அரசின் வேலை. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா கோ ஃபார் இட். நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தே தீரணும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நடவடிக்கை எடுப்புன்றது நீங்கள் ஏதோ யாரையோ இல்லை காப்பாற்றுறதில்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மறைமுகமாக அண்டர் டீல் நடக்குது. உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ள, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்க பிரச்சனை உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. மக்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2 தனிநபர்களுக்கும் 2 கட்சிகளுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை பொது பிரச்சனையாக கொண்டு வந்து வைக்காதீங்க. நீங்கள் 3 பேர் மேலே எனக்கு வந்து ஆதாரம் இருக்குதுன்னு முதலமைச்சர் கருதுவாரே, ஆனால் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்கிறது மூலமாக என்ன அவர் சொல்ல விரும்புகிறார்? மிரட்டுறாரு அல்லது டீல் பேசுகிறார். அந்த எண்ணம் தான் வரும். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிங்க பொறுப்பு இல்லாமல் பேசலாம், முதலமைச்சர் பேச முடியாது. பிகாஸ் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க. அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் தான் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும். 3 அமைச்சர்கள் பற்றிய ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னா நடவடிக்கை எடுங்க. அப்படி எடுக்கலைன்னா இந்த அரசன் மீது சந்தேகம் விழுவது தவிர்க்க முடியாது. பார்க்கலாம், பொறுத்து பார்ப்போம். இன்னும் நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். CMDA அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.